எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள். ஆமென். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறன்று நாம் ஒரு சில பாடல்களை சந்தோஷத்தோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்கிற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் பெறுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம் கூடவே. ஓசன்னா ஜெயமே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம் கூடவே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் பெறுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஜீவனாய் இருக்கிறதே அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் என்னோடு இடைப்படும் என்று சொல்லி எல்லாரும் முகர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வானத்திற்கு பூமிக்கும் அதிகாரம் படைத்திருக்கிறீர்கள் நல்ல தகப்பனே, என்னோடு எங்களோடு பேசும். உங்கள் வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படும், என்னோடு பேசும். உடைய சமூகத்தில் தரைப்பட்டு தாழ்த்தி ஏற்படுது இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் மேல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே
இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கிறது. எந்த விசேஷம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குருத்து ஓலை ஞாயிறாக உலகம் எங்கும் அனுசரிக்கப்படுகிற ஒரு நாளா இருக்கிறபடினாலே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் என்ன என்பதை நம்ம தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். குருத்து ஓலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற, அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையை நாமும் ஒரு சில காரியங்கள் வேதத்தின் வாயிலாக என்னென்ன காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த ஒரு அற்புதமான காரியம் நம்ம அனைவருக்கும் தெரியும். வருஷம் வருஷம் நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க கழுதை குட்டியை கட்டி இருக்கிறத பாப்பீங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. அதை அவுக்கும் போது உங்களை யார் அவுக்குறான்னு சொல்லி, ஏன் அவுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டா, அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டோம். அதன்படி நம்ம இந்த நாட்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம கொஞ்சம் முக்கியமா பார்க்க போகிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஓசன்னா என்ற அந்த வார்த்தையை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ரட்சியும் என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? ரட்சியும். அப்போ ஓசன்னா ஓசன்னா என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறதற்கு காரணம் இருக்கிறது. ஓசன்னா ஓசன்னா என்று முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆண்டவரை பார்த்து ஓசன்னா ஓசன்னா என்று அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த ஓசன்னா என்ற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், ரட்சிக்கிறவருக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. எங்களை ரட்சியும். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளின் மூலமாக எழுதப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவரை குறித்து சகரியாவின் புஸ்தகத்திலே சகரியா தீர்க்கதரிசி மிக அழகாக, மிக தெளிவாக 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கார். வாசிக்க பார்க்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவர். என்னங்க? ரட்சிக்கிறவர். நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கு? ரட்சிக்கிறவர். ஓசன்னா என்று சொல்லப்படுகிற பதத்திலே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கிறவராய். ஆமென். அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு சில காரியங்களை நான் நினைப்பூட்டுகிறேன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். ரோம போர்ச்சேவர்கள், ரோம ஆட்சியின் காலத்திலே ஜனங்களுக்கு உபத்திரம் வந்தது. அதற்கு முன்பதாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருஷ காலங்கள் அடிமையா இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. மோசேயின் தலைமையின் கீழே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. எப்படி அடிமைகளாக போனாங்க அப்படிங்கிறது தெரியுமா? ஏங்க, நம்ம ஜனங்க எப்படி எகிப்து தேசத்துக்கு அடிமைகளா போனாங்கன்னு தெரியுங்களா? தெரியாதுங்களா? என்னங்க
சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்க, சொல்லுங்க. யோசேப்பின் மூலமாக, யோசேப்பின் நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல எங்க தானியம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோசேப்பு இருந்த இடங்கள்ல என்ன கிடைச்சதுங்க? தானியம் தரையா கிடைச்சிச்சு. உணவுக்காக எல்லாமே அவங்க கிடைச்சது. எல்லாமே என்ன பண்ணாங்க? நம்ம ஆட்களுக்கெல்லாம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி எங்க கிடைக்குதோ அங்க போய் உட்காந்துக்குவாங்க. அப்படித்தாங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க ஏங்க? அப்படித்தாங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் பண்ணதெல்லாம் கேட்டா உண்மையாலுமே நமக்கே கோபம் வந்துடும். ஒரு கலசம் கூழுக்காக எல்லாம் இடத்த நிலத்தை வீட்டை எல்லாம் எழுதி கொடுத்த ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா இருக்கிறாருன்னா நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சாப்பாட்டு பிரியங்க. ஆதாரம் கொடுக்கறதுனா போதும் உடனே. ஏன்னா நம்ம முற்பிதாக்கள் அப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அப்படித்தான் வசனம் சொல்லுது நமக்கு. பைத்தப்பையில் கூழ கொடுத்து என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கினானா இல்லையா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? வாங்கினானா இல்லைங்களா? அது போலதான் நம்முடைய பாட்டை மூட்டெல்லாம் அப்படித்தான் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஆகாரம் கிடைச்சுன்னா போதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலத்தை இருக்கிற இடத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா உட்காந்துட்டு போறாங்க. ஆனா அது போட்டோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக போனாங்க. அந்த அடிமைகளை ஆண்டவர் 430 வருஷ காலங்கள் அவர்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு மோசேயின் தலைமையின் கீழே அவர்களை என்ன பண்ணாங்க? விடுதலையாக்கப்பட்டவர்களை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே அவங்க விடுதலையானவங்க அப்படியே போய் செட்டில் ஆயிட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளுடைய காலங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போர்க்கொடி நிறுத்தினாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? சரி, உங்க விருப்பத்தின்படியே ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கழுதையை தேடி வந்ததான சவுலை பார்த்து என்ன பண்ணாங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆனா ராஜாவாக நிறுத்திட்டாங்க. கழுதையை தேடி வந்தவனுக்கு எல்லாம் ஒரு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அரசன்ங்கிற ஒரு பதவியை கொடுத்து இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாக அவனை நிறுத்தினார். அவனுடைய ஆட்சி காலத்திலையும் பிரச்சனை போராட்டம் எல்லாம் வந்து அவனும் கொஞ்சம் இதானவனே அவனை தள்ளிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி ஒவ்வொரு அரசர்களுடைய காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனையும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் சஞ்சலங்களும் எல்லாவற்றையும் அனுபவித்து துக்கங்களை அனுபவிச்சு அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னா, எங்களை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு ராஜா வரமாட்டாரா? எங்களுடைய ராஜ்யம் எங்களை ஆளுவதற்கு, எங்களை சுகமாய் ஆளுவதற்கு ஒரு ராஜா வரமாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். ஆமென். அவர் வந்த நோக்கம், ஜனங்கள் எதிர்பார்த்த காரியம் என்னன்னு சொன்னா, இவர் எங்களை ராஜாவாக, ஏன்னா வேதத்துல அவரை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்களை பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இனிமேல் எங்களுக்கு என்ன இல்ல, இந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து, இவர்களுடைய காலங்களில் இருந்து, இவர்களுடைய உபத்திரவங்களில் இருந்து, இவர்களுடைய ஆட்சியினுடைய கொடுமையான காலங்களில் இருந்து நாங்கள் தப்பிக் கொள்வதற்கு எங்களை மேசியா என்கிற ராஜா வந்து என்ன பண்ணுவாரு? எங்களை மீட்டெடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்களில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. இயேசு கிறிஸ்து பிறந்துமே அவர்களோடு கூட சீசர்கள் எல்லாம் இருந்தாங்க. அதிசயங்களையும் அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்டாங்க. ஆனா யூதாஸ் ஏன் காட்டி கொடுத்தான் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போமே. அடிக்கடி சொல்லுவோம், யூதாஸ் காட்டி கொடுத்தான், யூதாஸ் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நம்ம சொல்றோம், அது வேற இருக்கு விஷயம். ஒரு பக்கம் ஜனங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மேல வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, ராஜாவாய் வருகிறவர், எங்களை ஆளும்படியாய் வருகிற ராஜா, இவர் என்னடானா பாவத்தை மன்னிக்கிறாரு, மன்னிக்க கொள்றாரு, இவர் அன்பு கூறணும்னு சொல்றாரு, உன்ன போல பிறரை நேசின்னு சொல்றாரு, இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்படி எல்லாம் பண்றாரு, இவர் எப்படி எங்களை போய் ஆளுவாரு? இவர் என்ன பண்ணணும்? இவரை சிலுவையில அடிப்பதற்காக நாம ஒப்பு கொடுக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இந்த பகுதியில் நம்ம வாசிச்சோம் அல்லவா, ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணாங்க? ஒரு கழுதையின் மேல ஆண்டவரை உட்கார வச்சு ஒரு புது துணியை போட்டு அதுல உட்கார வச்சு அதுல குறுத்தோலை எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்க? அவர் முன்ன பின்ன கழுதை இப்போ நடக்கும் போது எல்லாம் விரிச்சு அப்ப சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த வசனத்தை வாசிக்க மீண்டும். யோவான் 11 சாரி 12 13 வாசிக்க பாருங்க மீண்டும். அவருக்கு எதிர்கொண்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்ட. அந்த
ஜனங்கள் தான். ஆண்டவரை கழுதையின் மேல ஏற்றி உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாக பின்னாக அவரை பார்த்து இவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருக்கிறாரு, இவருக்கு ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோட அவரை கொண்டாடின ஜனங்கள் தான் பிலாத்துக்கு முன்பதாக வந்து சொல்றாங்க, இவனை அடி, சிலுவையிலே அடியும். இதே ஜனங்கள் தான், இதே மக்கள் தான் என்ன பண்ணாங்க? சிலுவையிலே அறையும். பரபாச விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையிலே அறையும். எல்லாரும் கத்துறாங்க, இதே ஜனங்கள் தான் கத்துறாங்க. ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிச்சாங்க, ஆரவாரத்தோடு இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களை ரட்சிக்க வரும்படியாக ராஜாவாக இவர்தான் இருக்கணும்னு நினைச்சோம், ஆனா இவராலேயே எங்களை ரட்சிக்க முடியலையே என்று சொல்லிட்டு இவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம சொல்ற வேதவசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்ற உண்மைதான். ஆனால் ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் பேர்ல இருந்ததான அவநம்பிக்கை அதிகமாய் மாறிச்சு. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் மனுஷர்களாகிய நமக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது. இது நடக்கும், இது எதிர்பார்த்து வந்த, இது நடக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போயிடுவோம், அல்லது நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவு நாட்கள் நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாட்கள் நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒண்ணுமே நடக்கலையே, நான் கேட்டதெல்லாம் நடக்கலையே, இதெல்லாம் நான் வேண்டிக் கொண்டு வந்தேனே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் மாத்திரம் ஆண்டவர் வேணும் வேணும்னு ஆண்டவரை பிடிச்சு கொண்டிருக்கிறவர்களாய் தானே இருக்கிறோமே தவிர, ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்கு இருக்குது என்பதை நம்ம அறியாம உணராம போயிடுறோம். அந்த ஜனங்களும் அப்படித்தான் கடந்து வந்தாங்க, அப்படித்தான் நடந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருச்சு. உன் ராஜா வருகிறாரு, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் அவர் வருவார் அப்படின்னு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. அப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு மிக எதிர்பார்ப்பு, எங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ராஜா வரப்போகிறாரு, மேசியா வரப்போகிறாரு, அவர் எங்களை ரட்சிக்க போகிறாரு, அவர் எங்களை ரட்சிக்க போகிறாரு என்று சொன்னா ஜனங்கள் அவங்க நினைச்சது என்னன்னு சொன்னா, உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதைத்தான் எதிர்பார்த்தாங்களே தவிர உள்ளான ரட்சிப்பை அவர்கள் எதிர்பார்க்கல. உள்ளான ரட்சிப்பை எதிர்பார்க்கல, உள்ளான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கல. அவர்கள் பார்த்தது, அவர்கள் கேட்டது, அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் என்னன்னு சொன்னா, சரீர பிரகாரமா அங்க நாங்க நல்லா இருக்கணும், சரீர பிரகாரம் உலகத்துல நாங்க எப்படி இருக்கணும், விடுதலையோடு கூட இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், போராட்டம் இல்லாத வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா மாறாக இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள பாவம் செய்யக்கூடாது, நீங்க அக்கிரமம் செய்யக்கூடாது, நீ உன்னை போல் பிறரையும் நேசிக்கணும், உன்னை போல் என்ன பண்ணணும், பிறரையும், இப்படிப்பட்ட கட்டளைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது அவர்களுக்குள்ள எதிர்பார்த்து இருந்ததான காரியம் நிறைவேறல. அவர்களுக்குள்ள எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல. அதனாலதான் ஜனங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, ஜனங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு. இன்றைக்கு இருக்கிற நாட்கள் அதைத்தான் ஜனங்கள் இன்றைக்கும் அறிந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அதைத்தான் பிடிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? ஓசன்னா ரட்சியும் அப்படின்ட்டு. அதற்கு அர்த்தம் நம்மளை ரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வந்தார். நமக்காக பாடுகளையும், நமக்காக வேதனைகளையும், நமக்காக துக்கங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரத்திற்கு போவதற்கு முன்பதாக இந்த நாளில அவரை கழுதையின் மேல உட்கார வைத்து, அந்த கழுதை சாதாரணமான கழுதை அல்ல, ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை. அந்த கழுதைக்கு போவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமர செய்வதற்கு புதிய ஆடைகளை அதன் மேல போட்டாங்க.
வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், மரக்கிளைகளை விரித்தார்கள், உடைத்து போட்டாங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு கர்த்தரை அவர்கள் துதித்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே ஆராய்ந்து பார்த்து, என்னை ரட்சிக்கிறதற்காக வந்த என் ஆண்டவர், என்னை மீட்கும் பொருட்டாக வந்த என் ஆண்டவர், அவரை நான் உள்ளத்திற்குள்ளே ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில அவரை ஆராதிக்கிறதற்கு, ரட்சிக்கிறதற்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா, அல்லது அந்த நாட்கள்ல வாழ்ந்த மக்களைப் போல அதிசயத்திற்காக, அற்புதத்திற்காக, தேவைகளுக்காக, என்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நான் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேனா, இல்லை உண்மையான ரட்சிப்பை பெற்று நான் சாட்சியாக வாழ்கிறதற்கு என் ஆண்டவராகிய தெய்வத்தை நான் நம்பி வந்திருக்கிறேனா என்பதை இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டியது, நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த இந்த நாளில, கழுதையின் மேல ஏறி கடந்து சென்ற அந்த நாளில ஜனங்களுக்குள்ள இருந்த ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும், இவர்களை ரட்சிக்கிறவர், இவர்களை மீட்கிறவர், இவர்களை உயர்த்துகிறவர், இவர்களை எல்லாவற்றிலும் மேன்மையாக நடத்துவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருந்த ஜனங்கள் ஒரு வாரம் கழிச்சு அதே ஜனங்கள் தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பரபாசை விடுதலையாக்கும், இவரையோ சிலுவையிலே அறையும். ரொம்ப முக்கியம். மனிதனுடைய நிலை, மனநிலை எப்படி மாற்றப்படுகிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம கூட பேசிட்டு இருக்கிறவங்க தான் நமக்கு நாளைக்கு சத்துருவா நிற்பாங்க. வேற புதுசா சத்துருவெல்லாம் வரப்போறது கிடையாது. கிறிஸ்தவனுக்கு சத்துரு யார் தெரியுங்களா? கிறிஸ்தவங்களே தான், வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு சத்துரு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற ஆட்களாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து அவர் ஓசன்னா என்றால் ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவராய் இந்த பூமிக்கு அவர் வந்தார். உங்களை என்னை மீட்டெடுக்கும் பொருட்டு தன்னை தானே ஜீவ பலியாக சிலுவையில மரிப்பதற்கு அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அர்ப்பணித்ததன் மூலமாகத்தான் ஜனங்கள் கண்டுகொண்டாங்க. சிலுவையில அடிக்கப்பட்டு உயிரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் பாருங்க. அப்பதான் இவர்கள் எல்லாரும் நம்பினாங்க, உண்மையாகவே இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் இவர்தான் என்று சொல்லி, நம்மை மீட்டெடுக்க வந்த மேசியா இவர்தான் என்று சொல்லி அன்றைக்கு தான் கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவரை எப்படி பார்க்கிறோம்? எந்த கண்ணோட்டத்தில் அவரை நாம் பார்க்கிறோம்? எப்படிப்பட்ட மனநிலையில நாம் அவரை பார்க்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவரை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி எழுதப்பட்டவைகளா இருக்கிறது என்று சொன்னால், அவரை குறித்து எழுதப்பட்ட இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை எதிர்நோக்கி நிற்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணப்பட்ட திருச்சபையாய் இருப்பதற்காக ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க அவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பதாய் நிற்கிறதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தேடி வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம கேட்கலாமா? ஆண்டவர் இந்த நாள்ல வந்த நோக்கம், எதற்காக வந்தாரு, எதற்காக வாழ்ந்தாரு, எதற்காக அவர் சிலுவை மரத்திலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி நடத்தும்படிக்கு நாம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ரட்சிக்கப்பட்ட நோக்கம் என்ன? தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? அந்த ரட்சிப்பின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுக்காக எழுப்பி நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கலாம். எல்லாரும் அர்ப்பணிப்போடு கூட ஒப்பு கொடுப்பாங்களா? நன்றி ஆண்டவரே.
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா உன்னை செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். தோளை கையில் எடுத்து, தோளை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன், நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வெற்றி வேந்தனாகிய இயேசு நமக்கு முன்பதாய் கடந்து வருகிறார். குருத்தோலையை கையில் எடுத்து அசைத்து ஆண்டவருக்கு முன்னாக பின்னாக அவரை பாடினார்கள், துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். குருத்தோலையினுடைய கையில வைத்து எதற்காக அவர்கள் அசைத்தார்கள் என்று சொன்னால், யுத்தத்தில் ஜெயம் பெற்று வரும் பொழுது செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் குருத்தோலை கையில் எடுத்து பிடிச்சு கொண்டு ஆட்டிட்டு வருவாங்க. ஜெயமாக இயேசு நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார், இயேசு நம்மை விடுவிக்க வந்திருக்கிறார், அவர் நம்மை ஜெயமான வழியிலே நடத்துவார் என்று சொல்லி நாம் குருத்தோலை ஆகிய ஒரு வசனத்தை பிடித்து கர்த்தருக்காக எழும்ப, கர்த்தருக்காக ஓட ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கேட்கலாம். ஆண்டவனே, அந்த வெற்றியுள்ள பாதையில என்னை வழிநடத்த சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்வதற்கு, உமக்கு முன்பதாய் நான் கடந்து வருவதற்கு எனக்கு உதவி செய்து வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு விஷயம் கேட்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. சத்தமா கேளுங்க, சத்தமா கொடுத்து கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. பரலோக தகப்பனே, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்ற நாமத்திலே இந்த சமூகத்தில் என்னையும் எங்களையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த நாளில் ஆண்டவரே ஓசன்னா என்ற அந்த வார்த்தையை மூலமாக எங்களை ரட்சிக்க வந்த தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து, எங்களை ரட்சிக்கிறதற்காக நாங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரே உம்மை துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை விடுவிக்க நீர் வந்திருக்கிற மேசியா என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரே கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபை நாளை முடிக்கொள்ளும். சமூகத்தில் எங்களை மூடும் கிருபை நாளை வழி நடத்தும். சகலவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அந்த செய்தி சகல பாவங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சத்தியத்தை அறிகிற அறிவும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பார்.